கடலின் அருகே பயணம் போனால் குடிநீர் திருவர் யாரோ ஒரு நாள் போவாய் ஒரு நாள் மீன் வருது ஒரு நாள் மீன் வந்து தோலை போவார் ஒரு நாள் வருவார் ஒரு நாளும் துயரம் ஒரு நாளை வளர்ப்பதற்காக ஊரார் நினைவு சுழலும் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நல்லா பாட்டு பண்ணுவேன் வெள்ளி நிலாவே விளக்கா எரியும் கடல்தான் எங்கள் இது பேர் கலவா புள்ளி கலவா சொல்லுவோம் பயங்கரமா இருக்கா மக்களே ஒரு காலையை வளர்ப்பதற்காக ஊரா நினைத்த சுலபம் நல்லா கேட்டுக்கிறீங்க ஊரா பயங்கரமா இருக்கா மக்களே பிரியாணி சாப்பிட்டு பாக்குறீங்க இந்த மாதிரி மீனுங்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா மக்களே பெரிய பெரிய மீன்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு உடம்பு போட்டு பயங்கரமான சத்து உருவாகும். அழகு மீனை பாருங்க மக்களே ஒரு மீன் எடுத்து காட்டுங்கப்பா இந்த 3 கலர் அழகு மீன் சொன்னால அந்த மீன் தான் மக்களே வருது. இந்த வீடியோ வந்து யார் யார் பார்க்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க சாகிற வரைக்கும் மறக்காதீங்க. ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் தூக்கம் மீன் பேர் தோலை வெள்ளை தோலைன்னு சொல்லுவோம். மனம் எதிர்பார்க்கும் எங்கேயும் போகாமல் எங்கேயும் போகாம வீட்டுல இருந்தா எப்படி சொல்றதுக்கு என்ன செய்யுங்க மக்களே கடல் நட்சத்திர மக்களே சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு காட்சி மாதிரியா இருக்கும். நம்ம கை மாதிரியாவே இருக்கும். கொஞ்ச நேரம் வருது மங்கடை மீன் இருக்கு. கிலோ 120 டேஸ்ட் பங்கமா இருக்கு. கடல் அதிக வகையான பொருட்கள் இதெல்லாம் நாங்கள் எப்பவுமே இதை மிஸ் பண்ண மாட்டோம். வால்ல ஒரு வசதி இருக்கும். அந்த வசதி கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு நம்ம தொழிலுக்கு ஆக முடியாது. இருக்காது மக்களே ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கு. கடுக்குதான் கடுக்கு அடே லூசு புடங்கினா வந்துச்சுன்னா எப்படி இருக்கு? கத்தி வச்சுனுப்பு புடைய வைக்கல. பாத்தீங்கன்னா காத்து உரமா நிற்க. ஆமா எப்படி பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன்ல இருக்கா எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வளத்துல வந்து ஒவ்வொரு ஆள் முட்டப்பாறை அவர் வரும்போது அவங்க பழி வாங்கினாங்க. இப்ப இவர் வந்திருக்காரு அங்க வேலை வாங்குறவர் வந்திருக்காரு. இப்ப பாருங்க அடியை பாருங்க கண்ணை அடிக்கிற அடியை
இது சரியான கோபத்தில் இருக்காங்க. பார்த்தீங்களா மனசை பார்த்தீங்களா? எங்கள் அண்ணனுக்கு பெரிய மனசு. என்னதான் இருந்தாலும் அவங்க பேர் வச்ச மீனை வந்து ஒரு மீனை அடித்து கொண்டுட்டாப்ல. எத்தனை பொருள் வந்தாலும் இந்த திருக்க வரும்போது வல்லமே நாங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் பேசிக்கிட்டு ஆனால் எத்தனை பொருள் வரும்போது இருக்கணும். அவங்க கோவத்தை இதெல்லாம் தீர்த்துக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறோமோ மக்களே அவ்வளவுக்கு ஜாலியாகவே இருப்போம் கடலில். மீன் வரும்ல அவங்க பேரால அந்த அவங்க பேரால அவங்க அடிக்கிறதுக்கு சமம். அவங்க அடிக்கிறப்ப அந்த மீன் அடிச்சோம்னாவே அவங்க தெரிஞ்சுக்கிறேன். கஷ்டப்பட்டாலும் ஜாலியாகவும் இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், சூப்பராகவும் இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அது பட்டை, அந்த பட்டையில் வலை குழுக்குச்சுன்னா வலை பிடிச்சி பிடிச்சி வரும். அடுத்த மண்டே திருப்பிட்டு இந்த வாருக்கு அப்புறம் மைய அடிச்சா எல்லாரும் குளிச்சிரும் கருப்பு கலரு. இப்ப என் மேல அடிக்கடி உண்மைன்னு சொல்றேன். தெரியாம போட்டு மெட்ரோல கோழி பத்தி சரியா இருப்பா. அதனால கோழி பத்தி கோழி மாதிரியே கல்ல வந்திருக்க மீன் குழஞ்சா மக்களே. பூமீன் சொல்லுவோம். அந்த மீனை பூமீன் வந்து பெருசா வந்தா குழஞ்சா மக்களே. நம்ம ஒரு நாள் நம்ம வீடியோல பார்த்துருப்பியா குழந்தத நம்ம எப்படி வலை போட்டோம் என்ன பண்ணோம்னு. எப்படி என்ன வலை போட்டாப்புல மழை தொட்டாப்பு தான் அணிருக்குள்ள இருக்கு கொடிக்கம்பு. அதான் நம்ம தொட்டாப்பு. ஓடு 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 நான் குழஞ்சா பாருங்க மக்களே. நீ வடை ஓட்டுருவோம். நீ வடை ஓட்டுருவோம். வடை வறுவல் அதுக்கு உகந்த மீன் அவர் தான் குழஞ்சா. பாருங்க மக்களே, சாமி மீன்னா எவ்வளவு பக்தியா இருக்கு. ஆனா விஷம் சொல்றாங்க. அது என்ன காரணம்னா அது குத்துச்சுன்னா வாய் வழியா முறத நீர். திரும்பிடா திரும்பிடா அல்ல சத்திய கழுதி கழுத்தோது. பாருங்க மக்களே, இப்போ வந்து நம்மளுக்கு கூலம் தான் கிடைச்சிருக்கு பரிசு. சாமின்னா தப்பு செய்யறவங்களை தண்டிக்கிறது மக்களே. அதே மாதிரிதான் சாமின்னு ஒரு ஆளு குத்துச்சுன்னா முடிஞ்சு அந்த அளவுக்கு விஷம் இருக்கு அதுல. அந்த பேரை வந்து நம்மளுக்கு கட்டா வந்திருக்க மீன் பேர் கட்டா. எப்பவுமே அவார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. இந்த கட்டா இதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்.
மதனம் மக்களை விட்டு மதனம் வாங்கி மக்களை விட்டு மதனம் வாங்கிக்கிறேன் அந்த அளவுக்கு சேர்த்து மதம் கெல்லல் அடிக்க வச்சுட்டேன்னா அடுத்த கணம் வர கெல்லல் கையை விட்டு